ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ அன்பு. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருப்பூரில் புதிதாக கட்டப்பட்ட பழைய பேருந்து நிலையத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாகவே திருப்பூர் மக்களால் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் எப்போ அப்படின்னு காத்திருந்த தருவாயில் 22/11/22 அன்னைக்கு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களால் காணொளி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஃபண்ட் ஒதுக்கப்பட்டு உருவாகியுள்ளது. உருவாகி அங்கங்கே செயல்பாடில் இருந்தது. இதனால் திருப்பூர் போக்குவரத்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிரமத்துக்கு உள்ளாகி கிடந்தது. இப்போது இந்த பழைய பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணனால கொஞ்சம் இதெல்லாம் டிராஃபிக்லாம் கிளியர் ஆகி நம்மளுக்கும் கொஞ்சம் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்குது. இதனால் திருப்பூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு. ஒரு பக்கம் திருப்பூரின் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலுமே, ஒரு பக்கம் ஊரோட வளர்ச்சிங்கிறது அரசின் மூலயமாக ஒவ்வொன்றா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா புதிய பஸ் ஸ்டாண்டு வேலைகள்லாம் ஆரம்பித்து முடிக்க போகிற கண்டிஷனில் இருக்குது. அதுபோக டவுன் ஹால் பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை அரசு மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து வரக்கூடிய திருப்பூர் பேருந்து நிலையம் நிச்சயமான ஒரு விஷயமா இருந்தது. இது போன்ற பல திட்டங்களின் வாயிலாக நம்ம ஊரோட வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அடுத்த கட்டமாக திருப்பூரின் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் தருவாயில் நம்ம ஊரை பழைய திருப்பூரை நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆல்ரெடி கோயில்வெளியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு புதுசாக உருவானதுனால மேக்ஸிமம் போக்குவரத்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமான கூட்டங்கள் தவிர்க்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா தாராபுரம், பழனி, மதுரை, தேனியிலேருந்து வர பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே மேக்ஸிமம் அந்த பஸ் ஸ்டாண்டில் ஸ்டே பண்ணிடும். அங்கேருந்து நம்ம பழைய பேருந்து நிலையத்துக்கு பார்த்திங்கன்னா டவுன் பஸ்லேருந்து ஷேர் ஆட்டோவிலேருந்து உங்களுக்கு போக்குவரத்து வசதிகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே வர டிராஃபிக் குறையுங்கிற பட்சத்தில் பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா முன்ன உள்ள ஒரு நெரிசலோ கூட்டமோ அந்தளவுக்கு நம்ம இது இல்லை. ஏன்னா கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போக்குவரத்துகள்லாம் பாதிக்கு பாதி அங்கேயே நம்ம நிறுத்தப்பட்டதால்
இங்கே வந்து கூட்டங்கள் வந்து அளவான கூட்டம் மட்டும் பார்க்க முடியுது. இப்போ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் உள்ள 2 வீலர் 4 வீலர் ஸ்டாண்டுங்க. கிட்டத்தட்ட 3 ஃப்ளோர் இருக்குது. இது போதுமான அளவுக்குங்கிறத விட ஜாஸ்தியாகவே இருக்குது இருப்பு. மேக்ஸிமம் நல்ல சேஃப்டியான பிளேஸுங்க. 2 வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும். நான் இந்த பில்டிங்கில் வந்து நம்ம பார்க் பண்ணிட்டு போகிறதுக்கு, ஏன்னா முன்னே ஓப்பன் பிளேஸில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாதுகாப்பாக நம்ம பைக்கையோ நம்ம வெஹிக்கிள்ஸ் நம்ம விட்டுட்டு போகலாம். ஒரு வழியாக நாங்கள் அந்த பைக் ஸ்டாண்டு, பார்க்கிங்கு, பஸ் ஸ்டாண்டு உள்ளார வெளிப்புற தோற்றம் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேங்க வெளியில். பார்த்திங்கன்னா நைட்டு மணி 7 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். அந்த சன்செட் மறைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அந்த பாலத்து வழியாக மேலே போய் பஸ் ஸ்டாண்டோட தோற்றத்தை காட்டுறோம் பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் உள்ள மேம்பாலம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு அளவில் தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நீட்டிச்சு போட்டிருந்தாங்கன்னா இன்னும் மக்களுக்கு தேவையான அளவுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும். ஆனால் இது எப்படி பிளான் பண்ணாங்க என்னங்கிறது இன்னுமே திருப்பூர் மக்களுக்கே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பாலத்தோட மேற்புறத்துக்கு வந்துட்டோம். நைட் டைம் அந்த மேலேருந்து பாலத்தில் மேலேருந்து நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டோட முகப்பை நம்ம காட்டுறோம் பாருங்கள். இந்த நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் நம்ம சேனலோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா இது 1 month கழித்து தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். ஏன்னா பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ண டைமில் பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் கொஞ்சம் எல்லாம் அந்த ஆர்ச்சி மேலே உள்ள அந்த பேருந்து நிலையம்ங்கிற டைட்டில் எல்லாமே ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி லேட் பண்ணி தான் போட்டோம். 1 month கழித்து தான் போட்டோம். இனிமேல் பார்த்திங்கன்னா வேலை உள்ளார கடை வீதிகள் எல்லாமே ஒவ்வொன்றா நடந்துகிட்ருக்குது. மேக்ஸிமம் பொங்கல் முடிஞ்சு தான் ஒரு முழு தோற்றமே வந்து பஸ் ஸ்டாண்டை நீங்கள் பார்க்கலாம். மொத்தத்தில் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டை பார்த்த கடைசி ஜென்ரேஷன் நாமளாக தான் இருப்போம். ஏன்னா அதோடய தோரணையே மாறிடுச்சு. பாலம் வந்ததுக்கு அப்புறமே நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டை தோரணை பாதி மாறி இருந்தது. இப்போ டோட்டலாகவே புதுப்பிக்கப்பட்டு வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம ஊரை பார்க்க. சும்மா சொல்லக்கூடாது, அருமையான ஒரு தோற்றம் தான். இதே போல் அடுத்தடுத்து நிறைய அரசு நலத்திட்டங்களும் நம்ம திருப்பூருக்கு வந்து நம்ம மக்களுக்கு பயன்பெறும் வகையில் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பிறந்திருக்க வருடத்தில் அனைத்து மக்களுக்கும் நல்ல வேலைகள்லாம் கிடச்சி திருப்பூர் பழையபடிக்கு பிஸியாக ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே மக்களே, அடுத்து மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ அன்பு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நாங்கள் போடுற எஃபெக்ட் அப்போ தான் உங்களை வந்து ரீச் ஆகும். மேலும் நம்ம சேனலில் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. அனைத்து விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது.